இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நன்றி. மேல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். இன்று எப்பொழுது என்னாச்சு, சாட்டர்டே எடுக்கிறோம். டைம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட மணி 5:50 கிட்ட ஆயிடுச்சு. சரி, அந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பக்ரீத் ஸ்பெஷல் ஏகபோகமாக வந்துகிட்டு இருக்கு. கிடாக்கள் போன வாரத்தோட நிறைய கிடாக்கள் வெளியே போயிருக்கு, நிறைய கிடாக்கள் உள்ள வந்திருக்கு. ஸோ நிறைய நம்ம பார்க்கணும். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துருமா, போதுமான டைம் இல்லாத காரணத்தினால் வெளிச்சத்தோட சீக்கிரம் எடுக்கணும். அதனால் கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். பண்ணையை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், புது ஷெட்டுகள் புது வேலைகள் நடந்ததுனால சிசிடிவி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடங்கள் மாற்றி வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த வேலைகள் இன்றைக்கி நடந்துச்சு. ஆமாம், அதுபோக புது வரவுகள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கேயும் பின்னாடியும் கிடாக்கள் கம்பு போடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் கிடா போட ஆரம்பிச்சிடும். புது வரவுகள் மாஷால்லா நல்ல 2 புல்லு பனிக்கரடி மாதிரி ஒரு முகம், சரிங்களா, நல்ல கொங்கு நல்ல பொருள் வந்திருக்குது. தலைவர் 2 பல்லு தான், நான் 4 பல்லு நினச்சிட்டு இருக்கேன். 2 பல்லு மாஷால்லா நல்ல அழகு, சூப்பர் பொருள். அல்சாஜி ஃபார்மில் இப்போ அவைலபிள் இருக்குது. கொங்கு வீட்டுக்கு ஒத்த குட்டி 2 குட்டிலாம் ஜோடி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். 2 பல்லு கண் சவலை, ராமர் கொம்பு லட்சணமாக இருப்பான், ஒத்த வளப்பாக வளர்ந்தது. இதெல்லாம் எடுக்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவனும் 2 பல்லு சூப்பர் அடப்பு தடப்பான பொருள், நல்ல கொங்கு, நல்ல அன்சைஸு. சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முடிச்சு போட்டு பிறநாள் கிட்ட கொண்டு வரதான் பிளானு. சரி, இந்த வாரம் கரண்ட் அப்டேட் வீடியோக்கு நல்லா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்திருக்கு. எட்டயபுரம் நல்ல பொருள். சொன்ன மாதிரி போன வாரம் நமக்கு அன்சாரி பாய்ட்ட இருந்து வந்தது. அவனை வந்து நம்ம கரூர் பள்ளப்பட்டிக்கு அட்வான்ஸ் ஆகிட்டான். அடுத்து இது ஒரு 2 பல்லு முடி தோரணையான கடா. ஆமாம், நல்ல லட்சணமானது, முடி தோரணையானது, அளவான கடா, நல்ல அளவான கடா. முடி தோரணையில் வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா. நல்ல பொருள். இவன் ஒரு 2 பல்லு, கண்ணுக்கெலாம் சுருமா போட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த லட்சணமாக அழகாக இருப்பான். ஸோ இவன் ஒரு கொங்கு, இவனும் புதுசு தான் அவைலபிள் இருக்கிறான். நல்ல பொருள். வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மொத்த குட்டிலாம் இருக்கணும் ஆசைப்படுறவங்க, வீட்டுக்கு பக்ரீத்துக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருந்தால் கூட சூப்பராக இருந்துக்கிடும். நாட்டுக்கடா 2 பல்லு, நல்ல முடி தோரணை, நல்ல லட்சணம். இந்த லைவனும் பண்ணையில் அவைலபிள் இருக்கான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். குறும்பை, ஆமாம் ஆல்ரெடி சொன்னதான், லால்பேட்டையிலேருந்து வந்தது. நல்ல பொருள். குறும்பையில் ஒரு கடா வேணுங்கிறவங்க இவனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் 2 பல்லு, வெள்ளை, சுத்த வெள்ளை, நல்ல அழகு, ஹைட்டு இல்லை, நல்ல அடப்பு. எப்படி இருக்காம பாருங்கள், சைஸை பாருங்கள். கை வச்சாலே கையை விட பெருசாக இருக்குது குறுக்கு. நல்ல பொருள் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இவனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உள்ளே இருக்கிறத பார்த்துருமா, உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆமாம், நம்ம 4 பல்லு கொங்கு, நல்ல சைஸான கடா. ஆமாம், அவைலபிள் இருக்கான். வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒத்த கடா பெரிய கடா வீட்டுக்கு நிப்பாட்டணுங்கிறவங்க தாராளமாக இவனை எடுத்துக்கலாம். சூப்பர் பொருள். மயிலம்பாடி 2 பல்லு, இவனும் பண்ணையில் அவைலபிள் இருக்கான். வெள்ளை கரடிக்குட்டி, ஆல்ரெடி பள்ளப்பட்டி கரூர் பள்ளப்பட்டிக்கு முடிஞ்சு நிற்கான், சரிங்களா. 2 பல்லு வெள்ளை மர நாட்டுக்கடா, சுத்தமாக முடி அடிச்சிருக்கு, நல்ல அழகா லட்சணமான பொருள். ஆல்ரெடி சண்டைக்கு 2-3 பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் ப்ராப்பரான வீடியோ நான் தான் எடுத்து போட்டால் முடிஞ்சிடும். அப்புறம் கண் சவலை நல்ல பொருள், நல்ல கோங்கு அவைலபிள் இருக்கான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சுத்த வெள்ளை நல்ல லட்சணமான பொருள் அவைலபிள் இருக்கான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த வெள்ளை நல்ல வீச்சு கொம்பு சூப்பர் பொருள், இன்னும் அவைலபிள் இருக்கான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். கண்கருப்பு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ராமர் கொம்பில் நல்ல சூப்பர் கண்கருப்பு, இன்னும் அவைலபிள் இருக்கான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஹாய் இவா சுத்த வெள்ளை, ரொம்ப சேட்டக்காரன், துருன்னு விளாட்டுத்தனமாகவே இருப்பான். இங்கே 2 பல்லு அவைலபிள் இருக்கான், வாங்கிக்கலாம். பல் போடாதவன் இவன் வந்து ஒரு க்யூட் பாய், இவனும் வாங்கிக்கலாம். 4 பல்லு நாட்டுக்கடா கண் சவலை, இல்லை முடி தோரணையோடு இருந்து நல்ல பொருள். வேணுங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம ஷால் பாய் வீட்டுக்கு முடிஞ்சது. எட்டயபுரம், பெரிய எட்டயபுரம், மாஷா அல்லா. எப்போவுமே சிங்க மாதிரி தோரணையில் தான் நிற்பாப்பில். ஆமாம், இவனை வந்து அனௌன்ஸ் பண்ணி ஆகணுமே. ஆமாம், மாமனார் வீட்டுக்கு இவனை வந்து கொடுத்துருக்குறோம். எப்போவுமே மாமனார் வீட்டுக்கு கடந்த 2 வருஷமாக கண் கருப்பு கொங்கு கொடுத்தோம். பட் எங்கள் மாமனார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நாட்டுக்கடா பிரியர் தான். நம்ம சொன்னோன்னு சொல்லி தான் ஒரு தடவை மயிலம்பாடி எடுத்தாப்புல, ஒரு தடவை சுத்தர் கருப்பு எடுத்தாப்புல, அப்புறம் அவர் கோங்குக்கும் மாற்றி கூட்டு போயாச்சு. பட் இந்த வாட்டி அவங்களோட ஒரு பெரிய ஆசை, நல்ல ஒரு பெரிய எட்டயபுரம் கொடுக்கணும்னு ஆசையை நிறைவேற்றியாச்சு. சரிங்களா? நம்ம கொம்பில் இருக்கக்கூடிய கம்பி கழட்டிட்டான், பழையபடி கொம்புக்கு தான் போடணும். அப்படின்னா அது இன்னும் நல்ல லுக்காக இருப்பான். நல்ல பொருள், மாஷா அல்லா. மாமனார் கொடுத்தல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பெரிய ஜமுனாபுரி கொங்கு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. இன்ஷா அல்லா அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் போதுப்பட்டுச்சுன்னா அனுப்பி வைக்கணும். கடைசியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் வர்றவங்களோட ரெக்குயர்மெண்ட் ஃபுல்லாக இதை தேடி இருக்கிறதுனால ஒன்று இவனை நான் வேறு இடத்துக்கு மாற்றி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சூப்பர் பொருள், மாஷா அல்லா, நல்ல லட்சணமான பொருள். அப்புறம் ஒரு அளவான கடா, 2 பல்லு, குர்பானிக்கு தகுதியான கடா. சரிங்களா? எட்டயபுரம் இல்லை, நாட்டு கடா, கருமறை. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க. கோழிகள்லாம் 6 மணி ஆயிடுச்சுனாப்புல உள்ளே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் விளக்கம் சொல்லணும்ல பிறகு. அதுக்கப்புறம் எட்டயபுரத்தில் நம்ம கோப்ரா கலரில் பல் போடாத ஒன்று இவனை வந்து வளர்க்க நிப்பாட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் இன்னும் முடிவு பண்ணலை. இன்ஷா அல்லா சோதை பொறுத்து இருக்குது. அப்புறம் குறும்பை, சுத்த கருப்பில் குறும்பை வேணும், ஒரு அளவான கடை வீட்டில் நிப்பாட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், ஃபோட்டோ வீடியோ வாங்கிக்கிங்க. இவனும் அப்படி தான், கருமுறையில் எட்டயபுரம், பல்லு போடலை. அடுத்த வருஷத்துக்குலாம் சூப்பராக இருப்பான். சண்டைக்கு வேணுங்கிறவங்க கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் புது கலெக்ஷனாக வந்து பண்ணையில் வந்து பொட்டு குட்டிகள், அதாவது பொடி குட்டி கிடையாது, எல்லாமே கொம்பு முளைச்ச குட்டிகள். சரிங்களா? ஃபீட் அடாப்டன் ஆனது எல்லாமே கொம்பு முளைச்ச வரும் குட்டிகள். 25 குட்டிகள் பண்ணையில் வந்து இருக்குது. பேச்சுவார்த்தைகளில் இருக்குது. நேமாக ஒரே ஷாட்டில் கொடுத்துருவோம். ஏன்னா இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுக்க கூட டைம் இல்லை. சரிங்களா? அதனால் இன்ஷால்லா எப்படிங்க பார்ப்போம். நாளைக்கு வீடியோ போடும்போது குட்டிகள் இருக்கா முடிஞ்சிச்சாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேளுங்க. அதுக்குள்ளே ஃபோட்டோ போடுங்கன்னு சொல்லிடாதீங்க. சிங்கிளாக பிரித்து கொடுக்க முடியாது இன்றைக்கி சூழ்நிலையில். உங்களோட குட்டிகள் பெரிய கடாக்கள் நிறைய இருக்கிறதுனால எங்களால் தனியாக பிரித்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. அதனால் மொத்தமாக நான் பேசிக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக அப்படியே ஏற்றிடுவோம் இன்ஷா அல்லா. மொத்தமாக வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணோம். அப்படி ஜம்மு இருக்கானா? பல்லு போடவே இல்லை, விலகவே இல்லை. சூப்பர் பொண்ணு. ஆமாம், வந்தது. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தோம்னா, வெளியே பொறுத்த மட்டும் ஒத்த கண் கருப்பு எப்படி ஜம்முன் இருக்கானா? ஆமாம், எங்கள் கடலூர் சுல்தான் பாய்க்கு பேசி முடிச்சிருக்கோம். நல்ல பொருள். அப்புறம் இந்த ஒத்த கண் கருப்பு ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளது. இது ஏற்கனவே பொட்டல் புதருக்கு பேசி முடிஞ்சது. திங்கக்கிழமை டெலிவரி இருக்குது. இந்த கருமறை கொங்கு புதுசு இப்போ வந்திருக்கு. சரிங்களா? நல்ல லட்சணம், நல்ல அழகு. எந்திரி எந்தி, அப்போ தான் நீ வாங்குவாங்க. நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. நல்ல லட்சணம், நல்ல அழகாக இருப்பான். இவனும் நல்ல பருவம் குறுக்கு. கன்சவலை ஆல்ரெடி சொன்னேன், இவனும் பொட்டல் புதூருக்கு முடிஞ்சிருக்கான். ஆமாம், நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். ஸோ அதனால் பொட்டல் புதூர் முதலியார்பட்டிக்கு போகிறான். 2 பொருளுமே அங்கே தான் போகுது. சுத்தவில்லை நாட்டுக்கடா, 4 பல்லு, மாஷா அல்லா. நல்ல அழகாக இருப்பான், நல்ல லட்சணமாக இருப்பான். குளிப்பாட்டம் இன்னும் அழகாக இருப்பான். இப்போ அவன் வந்து அவைலபிளில் இருக்கான். சரிங்களா? 4 பல்லு, நல்ல அன் சைஸு, மாஷா அல்லா. ஃபோட்டோவே நான் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணேன். நல்ல பொருள், மாஷா அல்லா, சூப்பராக இருப்பான். நல்ல பொருள், நல்ல உயரம், நல்ல நீளம். சனிக்கிழமை இன்றைக்கி சாயங்காலம் முடிஞ்சால் எனக்கு வச்சு ஒரு வீடியோ போடணும், பார்ப்போம். தம்பி 7ஆம் நம்பரு ஆல்ரெடி தெரியும். நம்ம பாஞ்சிப்பீர் புரோக்கு தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அவர் இந்த வாரம் எடுக்கிறேன்னு இருக்காங்க. எடுத்தாங்கன்னா உண்டு, இல்லைனாலும் நிற்பான், பார்ப்போம். கருப்பு குறும்பைக்கு இன்னும் ஒரு அழகான வீடியோ கிடைக்கல. சரிங்களா? நேரில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவன் என்ன சைஸ் இருக்கான், என்ன அழகு இருக்கான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லா. அப்புறம் நம்ம இந்த வெள்ளை சொன்னேன்னு சரியால ஒம்புக்காரன் ராமர் கொம்பு சேட்டை ஆள் இருக்கிற சைஸுக்கு அவன் பண்ணுத சேட்டை இருக்கு, அப்படி இருக்கும். இது அப்படி தான் ஒரு அளவான கடா, வெள்ளை மர. வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கருவா பொறுத்த மட்டும் சூப்பர் கருவா, மாஷா அல்லா, நல்லா இருக்கும். 4 பல்லு. கடந்த 3 வார வீடியோ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நெருங்கி தான் வருது.
இவனுக்கு மேலே வேற ஆள் வாங்கியிருந்தாங்க. தம்பி அப்ளக்கு போன வாரம் ஃபஸ்ட்டு கிடாவாக வந்திருப்பான். ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி நைட்டே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் நினைக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தம்பி செவளமரை அப்படி தான் நல்ல பொருள். அவனுக்கு நேரம் வரல, வரும் இன்ஷா அல்லாஹ். உள்ள இருக்க கிடாக்கள் பார்த்துருமா? அதாவது நேரம் வேறு சீக்கிரம் இருட்டிகிட்டு இருக்கா, அதனாலே நான் கிடாக்களை சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தள்ளி போக வேண்டியதாக இருக்குது. கருப்பு நெத்தி வெள்ளை நாட்டுக்கடா நல்ல பொருள் சரிங்களா. ஜமுனாபுரி இங்கே உள்ளே போட்டாலும் அழுக்காயிட்டான், மறுபடியும் குளிப்பாட்டணும். நல்ல அழகான பேபி பாய். எனக்கே தெரியல தம்பி, ஆசிக்கு தான் சொன்னா போஸ்ட்பாண்டி முகம் அப்படி இருக்கு வந்துட்ட பாருங்களேன். மாஷாலா அணில் நல்ல இது முகம் லட்சணம் அப்படி போஸ்ட்பாண்டி மாதிரியே இருக்கான். சூப்பர் பொருள். ஆமாம், இது வெள்ளை மரம். இதுவும் நம்ம சுல்தான் பாய்க்கு தான் பேசியிருக்கிறோம். கடலூர் போகுது சரிங்களா. ஆமாம், நல்ல பொருள் அங்கே தான் கொடுத்து வச்சிருக்கு. இதுவும் ஒரு மயிலம்பாடி நல்ல லட்சணமான பொருள், நல்லா இருக்கு மாஷாலா. நம்ம ஜமுனாபுரி ஒரு சூப்பர் பொருள், 4 பல் போட்டவன். தம்பி வந்து நாட்டுக்கடா, பல் போடாதவர். ஆமாம், இவனையும் நினச்சிருக்கேன் நிப்பாட்டலாம். ஏன்னா பல் விலக கூட இல்லை, நல்ல துரு. அடுத்த வருஷத்துல நிப்பாட்டினா மாஷாலா பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். கலர் இல்லை, வெள்ளை மர கலராக நல்லா இருக்கும். பார்ப்போம் போகுது எப்படி அமைதுன்னு. பின்னாடி இருக்கக்கூடிய கடாக்கள் பார்த்துருமா? பொருங்கடே பின்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வட்டக்கொம்பு மாஷாலா எப்படி சாப்பிட்ருக்கான் பாருங்க. நல்ல பொருளுங்க, இவெல்லாம் சூப்பர் பொருள். நல்ல எடை எடுக்கக்கூடியவன், நல்லா சாப்பிடக்கூடியவன், நல்ல லட்சணமாக இருக்கக்கூடியவன் இருக்கான். அப்படி ஃபோன் பேசுகிற மாதிரியே இருக்குமா, சூப்பர் பொருள். கருவா மாஷாலா எப்படி சாப்பிடுவோம், நல்ல ஒச்ச இறை அப்படி காலி பண்ணிடுவானுங்க. ஆமாம், செவளமரம் ஆல்ரெடி மேலப்பாளையத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு. கருப்பு கடைநல்லூருக்கு முடிஞ்சிருக்கான், ஆல்ரெடி தெரியும். நல்லா சாப்பிடுவான், அந்த வரைக்கும் வச்சதை சாப்பிடுவான். கண்கருப்பு பாய் கடா பார்த்துங்க, சாப்பிட்டுட்டு இருக்கான் சரிங்களா. சாப்பிட்டுட்டு இருக்கான் இல்லை, இன்னும் வயிற்று நிரப்பாப்பில் நிறச்சி முடித்தோடனே பாருங்கள். கரூர் பள்ளப்பட்டிக்கு அப்புறம் கன்சோட நல்ல பொருள், நல்ல லட்சணம், நாட்டுக்கடா நல்ல பொருள். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். புது வரவு இவங்க வந்து ஆன்டிக் பீஸ். யாருக்கு அப்படின்னா நம்ம அரசன் வசீரண்ணனுக்கு வந்து இந்த பொருள் எடுத்துருக்குறோம். நல்லா இருக்கா, பல் போடவே இல்லை. லைவ் வெயிட் இப்போமே 48 கிலோ 50 கிலோவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்கு தான் பிரம்மாண்டம். இது அல்சாஜி ஃபார்முக்கு எடுத்திருக்கோம். நல்லா இருக்கா, இவனும் வைக்கிறத சாப்பிட்டுக்கிறானு வச்சுக்கிறானுவ. மாஷா அல்லாஹ் சூப்பர் பொருள். அடுத்த வருஷத்துக்கு எப்படி வராங்கங்க பார்ப்போம். இன்னும் நம்ம அடுத்த வருஷத்துக்கான நிறைய மெம்பர்ஸ்களை உருவாக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், நம்ம ஆல்ரெடி ரீசெண்டாக வஜீரன்ட்ட உள்ள ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தோம், வீடியோஸ் போட்டிருந்தோம். கூட எல்லா கடாக்களும் எடுத்து சேல் பண்ணியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதையும் அந்த கட்டுத்தரை ஒரு வீடியோ நான் போட வேண்டியது இருக்குது. எல்லாரையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக காட்டணும். என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணி என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போகிறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை காட்டணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறேன். காட்டுவோம், எல்லாருக்குமே காட்டுவோம் சரிங்களா. இவனும் முடிச்சுக்கிறோமா. இங்கே வந்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு அந்த குட்டனை பேர் வந்து நல்ல குரோத்தில் இருக்குது மாஷா அல்லாஹ். அது ஆடுகளுக்குலாம் ஒரு வேளை கம்பல்சரி அதை அறுத்து கொடுத்துட்றோம். நல்ல நீர்ச்சத்து இருக்குது. குதிரை குட்டி சூப்பராக வளர்ந்துருக்காப்புல. குட்டிக்கு இன்னும் பேரே கரெக்டாக சூஸ் பண்ணலை, ஏன்னா போதுமான டைம் நமக்கு இது பண்ணல. குதிரை வந்து நல்ல இப்போ சகதியில் உருண்டுருக்கு பாருங்கள். அதை நம்ம என்ன தான் வந்து சூப்பராக பார்க்கணும் பராமரித்தாலும் சவதி மண்ணெலாம் உருளை தான் செய்யுது. எனக்கு என்னமோ கண்டு ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் நல்லா வளர்ந்த மாதிரி தெரியுது. க்ரோத்து கொஞ்சம் நல்லா கிடச்ச மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியலை. மாடுகள் அந்த ஆடுகள் மிச்ச வைக்க சாப்பாடு ஃபுல்லாக இதான் சாப்பிடுது, அதனால் எதுமான்னு தெரியலை. தம்பி காளித்துக்கு வந்து சூப்பர் வீடியோ ரெடி பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் மைண்டில் ஒன்று நினைப்பேன், இதை வந்து விஷுவலாக கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ காளித்துக்கு ஒன்று நினச்சிருக்கிறேன். எப்படிங்க பார்ப்போம், அவருக்கான நேரம் நெருங்கி வருதுல, எப்படிங்க பார்த்துட்டு இது பண்ணுவோம். தீவனத்தை பொறுத்த மட்டும் இந்த கோயப்பஸ்லாம் கொஞ்சம் விதைக்காக விட்டுருக்குறோம். அகத்தி அதெல்லாம் ஆளை விட பெருசாகவே வளர்ந்துருச்சு, நல்லா இருக்குது. சின்ன ஆடுகளுக்கு ஃபுல்லாமே இப்போ அதான் கட்டிகிட்டு இருக்கிறோம். அங்கேயும் அப்படி தான் கட்டிகிட்டு இருக்கிறோம்.
காட்டாதது புறா. அல்சாஜி ஃபார்மை பொறுத்த மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஃபார்மோட பேருக்கும் வளர்ச்சிக்கும் என்னோட நெருங்கியவர்கள் நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் நினைவு கூறுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்களா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களோட இதுகளை இது பண்ணினாலும் அல்சாஜியை வந்து மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி மனசாரும் செயலாலும் நினைக்கக்கூடியவங்களுக்கு என்னோட மிக மிக அன்பும் பணிவும் கலந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக உழைக்கக்கூடிய நல்ல உள்ளவங்களுக்கு இது போய் சேரும், அவங்களுக்கு புரியும். சரிங்களா, உண்மையிலே அவங்களோடலாம் சேர்ந்து நான் பயணிக்கிறத மிகவும் சந்தோஷமாக நினைக்கிறேன். அதுக்காக பாடுபடக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருட்ட போதுங்கனால வேகமாகவே எடுத்துட்டோம். வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. என்னங்கிறத பார்ப்போம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய நன்றி.